சிப்பாயின் ரகசிய எபிசோட் -1. விழிப்புணர்வு நிழல்கள் ஆய்வக ரகசியங்களை மறைக்கின்றன. அர்ஜுனின் கடந்த காலத்தின் தொகுப்பு, தீவிரமான போர்க்காட்சிகள், அதிர்ச்சியின் வெடிப்புகள் மற்றும் அவரது அலங்கரிக்கப்பட்ட இராணுவ வாழ்க்கையின் ஒரு பார்வை. அவர் இப்போது ஓய்வு பெற்றுள்ளார், தனிமையான வாழ்க்கை வாழ்கிறார், கனவுகளால் வேட்டையாடப்படுகிறார் மற்றும் பொதுமக்கள் வாழ்க்கைக்கு ஏற்ப போராடுகிறார். நட்சத்திரக்குறி மர்ம அமைப்பு. அர்ஜுன் விவரிக்க முடியாத வலிமையுடன் விழிக்கிறார். நம்ப முடியாத அளவிற்கு கனமான பொருட்களை எளிதில் தூக்க முடியும் என்பதை கண்டுபிடித்தார். ஆரம்பத்தில் குழப்பமடைந்த அவர் அதை ஒரு தற்செயல் நிகழ்வு என்று நிராகரிக்கிறார். நட்சத்திரக்குறி தினசரி சக்தி. அடுத்த நாள், அர்ஜுன் ஒரு வித்தியாசமான திறனுடன் சூப்பர் வேகத்துடன் விழிக்கிறார். அவர் குழப்பமடைந்து பயந்து, தனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. நட்சத்திரக்குறி உதவும் கரம். தனது பயம் இருந்தபோதிலும், அர்ஜுன் தனது புதிய வேகத்தை பயன்படுத்தி தாக்கப்படவிருக்கும் ஒரு வயதான பெண்ணுக்கு உதவுகிறார். அவர் உற்சாகமாகவும் முரண்பாடாகவும் இருக்கிறார், இந்த சக்திகளை நன்மைக்காக பயன்படுத்த முடியும் என்பதை உணர்ந்தார். நட்சத்திரக்குறி விக்ரமின் தேடல். இணையான கதைக்களம். ஒரு இளம் மற்றும் லட்சிய ஆணான விக்ரம், ஒரு பொருத்தமான மனைவியை கண்டுபிடிக்க தொடங்குகிறார். ஒரு சமூக கூட்டத்தில் திவ்யாவை சந்திக்கிறார், உடனடியாக அவளுடைய மர்மமான வசீகரத்தால் கவரப்படுகிறார். நட்சத்திரக்குறி காணாமல் போன நபர் அறிக்கை. விக்ரம் திவ்யாவை ஆராய்ச்சி செய்யும் போது, அவளைப் போலவே இருக்கும் ஒரு பெண் தொடர்பான காணாமல் போன நபர் புகாரை காண்கிறார். அவர் சதி செய்து விசாரிக்கத் தொடங்குகிறார். நட்சத்திரக்குறி இன்ஸ்பெக்டர் தேவின் வழக்கு. இன்ஸ்பெக்டர் தேவ் ஒரு வழக்கமான வழக்கு என்று தோன்றுகிறது, ஒரு மதிப்புமிக்க கலைப்பொருளின் திருட்டு. குற்றம் நடந்த இடத்தில் அசாதாரண வடிவங்களை அவர் கவனிக்கிறார், இது அசாதாரண திறன்களை கொண்ட ஒருவரின் ஈடுபாட்டை குறிக்கிறது. நட்சத்திரக்குறி என்கவுண்டர். தேவைப்படும் மக்களுக்கு அனாமதேயமாக உதவ அர்ஜுன் தனது சக்திகளை பயன்படுத்தும்போது, இன்ஸ்பெக்டர் தேவுடன் குறுக்கிறார். அர்ஜுனின் எதிர்பாராத தோற்றம் மற்றும் அவர் சாதிக்கத் தோன்றும் சாத்தியமற்ற டெட்னைகளால் தேவ் ஆர்வமாக உள்ளார். மலைப்பாங்கான மலையிலிருந்து எடுக்கிறது. இப்போது கண்ணுக்கு தெரியாத அர்ஜுன், கலைப்பொருள் திருட்டு நடந்த இடத்தை வழிநடத்துகிறார். ஒரு பெரிய சதித்திட்டத்தை குறிக்கும் ஒரு உரையாடலை கேட்கிறார், ஆனால் யார் பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. அவர் நன்றாக பார்க்க முயற்சிக்கிறார், ஆனால் ஏதோ ஒன்று அவரது கண்ணுக்கு தெரியாததை சீர்குலைக்கிறது. நட்சத்திரக்குறி இன்ஸ்பெக்டர் தேவின் சந்தேகம். சாத்தியமற்றதைக் கண்ட இன்ஸ்பெக்டர் தேவ், இப்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று விளையாடுகிறது என்று உறுதியாக நம்புகிறார். கிடைக்கக்கூடிய காட்சிகள் அல்லது சாட்சி அறிக்கைகளை மதிப்பாய்வு செய்து, அர்ஜுன் மீது கவனம் செலுத்தத் தொடங்குகிறார். உடல் ஆதாரங்கள் இல்லாததால் அவர் விரக்தியடைந்துள்ளார். நட்சத்திரக்குறி விக்ரமின் ஆழமான டைப். திவ்யா மற்றும் காணாமல் போன இரட்டையர் பற்றிய விசாரணையை விக்ரம் தொடர்கிறார். திவ்யாவின் குடும்பத்திற்கும் ஒரு சக்திவாய்ந்த, நிழல் நிறுவனத்திற்கும் இடையே ஒரு தொடர்பை காண்கிறார். தான் கவனிக்கப்படுகிறாள் என்ற உணர்வை அவர் பெறத் தொடங்குகிறார். அவர் ஆபத்தை உணரத் தொடங்குகிறார். நட்சத்திரக்குறி அர்ஜுனின் பயிற்சி. தனது சக்திகள் கணிக்க முடியாதவை என்பதை உணர்ந்த அர்ஜுன், அவற்றை கட்டுப்படுத்த முயற்சிக்கத் தொடங்குகிறார். அவை தனது உணர்ச்சி நிலையுடன் தொடர்புடையவை என்பதை அவன் காண்கிறான், மேலும் அவன் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கிறானோ அவ்வளவு நிலையற்றவையாக மாறுகிறான். பயிற்சி செய்ய ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தை கண்டுபிடிக்கிறான். நட்சத்திரக்குறி முதல் மோதல். இன்ஸ்பெக்டர் தேவ் அர்ஜுனை எதிர்கொள்கிறான், அவனது திறன்களை பற்றிய பதில்களை பெற முயற்சிக்கிறான். என்ன நடக்கிறது என்று இன்னும் உறுதியாக தெரியாத அர்ஜுன், சந்தேகத்தை திசைதிருப்பவும் தவிர்க்கவும் முயற்சிக்கிறான். உரையாடல் பதட்டமாக இருக்கிறது, மேலும் தேவ் முன்பை விட சந்தேகப்படுகிறான். நட்சத்திரக்குறி திவ்யாவின் ரகசியம். காணாமல் போன இரட்டையர் குறித்து விக்ரம் திவ்யாவை எதிர்கொள்ள முயற்சிக்கிறாள். அவள் தப்பித்து, தற்காப்புடன் இருக்கிறாள், அவள் மறைத்து வைத்திருக்கும் ஒரு இருண்ட ரகசியத்தை குறிக்கிறாள்.
அவள் விக்ரமிடம் தனது சொந்த பாதுகாப்புக்காக தனது விசாரணையை நிறுத்தச் சொல்கிறாள். நட்சத்திரக்குறி நிழல் நிறுவனம். திவ்யாவின் எச்சரிக்கையை புறக்கணித்த விக்ரம் நிறுவனத்திற்குள் ஆழமாகச் செல்கிறான். அவர்கள் சட்டவிரோத சோதனைகளில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் காணாமல் போன இரட்டையர் ஒரு பொருளாக இருந்திருக்கலாம் என்றும் அவன் கண்டுபிடிக்கிறான். நட்சத்திரக்குறி அர்ஜுனின் ஃப்ளாஷ்பேக். அர்ஜுன் தனது இராணுவ நாட்களில் ஒரு தெளிவான ஃப்ளாஷ்பேக்கை அனுபவிக்கிறார். அவரது சக்திகளுடன் தொடர்புடைய ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வை வெளிப்படுத்துகிறார். ஃப்ளாஷ்பேக் திடீரென முடிகிறது. அர்ஜுன் அதிர்ச்சியடைந்து குழப்பமடைகிறார். கிளிஃப்ஹேங்கர். விக்ரம் நிறுவனத்திற்குச் சொந்தமான ஒரு மறைக்கப்பட்ட ஆய்வகத்தை கண்டுபிடிக்கிறார். மரபணு கையாளுதல் தொடர்பான உபகரணங்கள் மற்றும் ஆவணங்களை அவர் காண்கிறார். திடீரென்று ஆயுதமேந்திய காவலர்களால் அவர் தாக்கப்படுகிறார். அவர்கள் அவரை பிடிக்கிறார்கள். அவர்கள் அவரை அழைத்துச் செல்லும்போது ஒரு கட்டுப்பாட்டு அறையில் திவ்யாவைப் போலவே தோற்றமளிக்கும் ஒருவரை அவர் காண்கிறார். மலைச்சரிவில் இருந்து நேரடியாக பிடிப்பது. விக்ரம் பிடிக்கப்பட்டு மறைக்கப்பட்ட ஆய்வகத்திற்குள் ஆழமாக அழைத்துச் செல்லப்படுகிறார். அவர் விசாரிக்கப்படுகிறார். ஆனால் அவர்கள் அவரை காயப்படுத்துவதை விட அவருக்கு தெரிந்தவற்றில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். நட்சத்திரக்குறி அர்ஜுனின் விசாரணை. ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்த அர்ஜுன் விக்ரமை கண்காணிக்க தனது தினசரி சக்தியை பயன்படுத்துகிறார். இந்த முறை உயர்ந்த புலன்களைச் சொல்லலாம். விக்ரமின் கடைசி இடத்திலிருந்து ஆய்வகத்தின் ஒரு மெல்லிய வாசனையை அவர் பெறுகிறார். நட்சத்திரக்குறி தேவின் துரத்தல். இன்ஸ்பெக்டர் தேவ் இன்னும் அர்ஜுனை பின்தொடர்கிறார். அவரது அசாதாரண நடத்தையை கவனிக்கிறார். அர்ஜுன் ஒரு பாதையை பின்பற்றுவதை அவர் காண்கிறார். அர்ஜுன் எங்கே போகிறான் என்று அவருக்கு தெரியாவிட்டாலும் தேவ் பின்தொடர்கிறார். நட்சத்திரக்குறி க்ளோன் கண்டுபிடிப்பு. ஆய்வகத்திற்குள் விக்ரம் உண்மையை கண்டுபிடித்தார். திவ்யாவுக்கு ஒரு இரட்டையர் இருக்கிறார். மேலும் நிறுவனம் அவர்கள் மீது சோதனைகளை நடத்தி வருகிறது. க்ளோன்களை உருவாக்க முயற்சிக்கிறது. திவ்யா என்று தனக்கு தெரிந்த நபர் ஒரு க்ளோனாக இருக்கலாம் அல்லது அவள் நிறுவனத்துடன் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாள் என்பதை அவர் உணர்கிறார். நட்சத்திரக்குறி அர்ஜுனின் நுழைவு. அர்ஜுன் தனது உயர்ந்த புலன்களை பயன்படுத்தி ஆய்வகத்திற்குள் ஒரு மறைக்கப்பட்ட நுழைவாயிலை கண்டுபிடிக்கிறார். பாதுகாப்பை தவிர்த்து வசதியை வழிநடத்த திருட்டுத்தனத்தை பயன்படுத்துகிறார். நட்சத்திரக்குறி ஃப்ளாஷ்பேக் ஆழமாகிறது. அர்ஜுனுக்கு மற்றொரு ஃப்ளாஷ்பேக் அனுபவம் ஏற்படுகிறது. இந்த முறை அவர் மரபணு கையாளுதலை உள்ளடக்கிய ஒரு இரகசிய இராணுவ திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறார். தனது சக்திகள் அந்த சோதனைகளின் விளைவாக இருக்கலாம் என்று அவர் சந்தேகிக்கத் தொடங்குகிறார். நட்சத்திரக்குறி தேவின் திருப்புமுனை. அர்ஜுனின் தடத்தை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் தேவ் ஆய்வகத்திற்குள் மறைக்கப்பட்ட நுழைவாயிலையும் கண்டுபிடிக்கிறார். அர்ஜுன் நுழைவதைக் கண்டு என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரியாவிட்டாலும் பின்தொடர முடிவு செய்கிறார். நட்சத்திரக்குறி ஆய்வகத்தில் மோதல். விக்ரம் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதை அர்ஜுன் காண்கிறார். அர்ஜுனுக்கும் கார்ப்பரேஷனின் காவலர்களுக்கும் இடையே சண்டை வெடிக்கிறது. அர்ஜுனின் சக்திகள் ஒரு குறிப்பிடத்தக்க நன்மையாக நிரூபிக்கப்படுகின்றன. ஆனால் காவலர்கள் நன்கு ஆயுதம் ஏந்தியுள்ளனர். நட்சத்திரக்குறி இரட்டையரின் வேண்டுகோள். சண்டையின் போது சிறைப்பிடிக்கப்பட்ட இரட்டையர் அர்ஜுன் மற்றும் விக்ரமுடன் தொடர்பு கொள்ள முடிகிறது. க்ளோன்களை ஆயுதமாக்குவதற்கான கார்ப்பரேஷனின் திட்டத்தை வெளிப்படுத்தி அவர்களின் உதவியை அவள் மன்றாடுகிறாள். நட்சத்திரக்குறி தேவின் தலையீட்டு. இன்ஸ்பெக்டர் தேவ் சம்பவ இடத்துக்கு வந்து குழப்பத்தை அதிகரிக்கிறார். அர்ஜுன் தனது சக்திகளை பயன்படுத்துவதை காண்கிறார். மேலும் சூழ்நிலையின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். சண்டையில் உதவ தனது போலீஸ் பயிற்சியை பயன்படுத்த தொடங்குகிறார். சுய அழிவு வரிசை செயல்படுத்தப்படுகிறது. மேலும் ஒரு கவுண்டவுன் டைமர் தெரியும். அர்ஜுன் விக்ரம் தேவ் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட இரட்டையர்கள் ஆய்வகத்திற்குள் சிக்கிக் கொள்கிறார்கள். பீதி ஏற்படுகிறது. ஆனால் அர்ஜுன் அமைதியை பேண முயற்சிக்கிறார்.
நட்சத்திரக்குறி அர்ஜுனின் மூலோபாய சிந்தனை. அர்ஜுன் தனது இராணுவ பயிற்சியை பயன்படுத்தி நிலைமையை மதிப்பிடுகிறார். தப்பிக்கும் வழிகள் மற்றும் சுய அழிவு பொறிமுறையை முடக்குவதற்கான வழிகளை அவர் அடையாளம் காண்கிறார். நட்சத்திரக்குறி தேவின் தந்திரோபாய உதவி. இன்ஸ்பெக்டர் தேவ் தனது போலீஸ் பயிற்சியை பயன்படுத்தி தந்திரோபாய உதவியை வழங்குகிறார், இயக்கங்களை ஒருங்கிணைக்கிறார் மற்றும் ஆய்வகத்தின் பாதுகாப்பில் பலவீனமான புள்ளிகளை அடையாளம் காண்கிறார். விக்ரமின் வளம். விக்ரம் ஒரு குடிமகனாக இருந்தபோதிலும் மறைக்கப்பட்ட பாதைகளை கண்டுபிடித்து கட்டுப்பாட்டு பேனல்களை அணுக நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த தனது அறிவை பயன்படுத்துகிறார். இரட்டையரின் வெளிப்பாடுகள். நிறுவனத்தை தடுக்க துடிக்கும் சிறைபிடிக்கப்பட்ட இரட்டையர், ஆய்வகத்தின் தளவமைப்பு, பாதுகாப்பு நெறிமுறைகள் மற்றும் நிறுவனத்தின் இறுதி திட்டம் பற்றிய முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்துகிறார். அவள் தலைவரின் பெயரையும் அர்ஜுனுடனான ஆழமான தொடர்பையும் வெளிப்படுத்துகிறாள். ஃப்ளாஷ்பேக் பரிசோதனை. அர்ஜுன் ஒரு முழுமையான, தெளிவான ஃப்ளாஷ்பேக்கை அனுபவிக்கிறார். அவர் தன்னை ஒரு இளைய சிப்பாயாக கருதுகிறார், தனக்கு சக்திகளை கொடுத்த பரிசோதனையில் பங்கேற்கிறார். குளோன்களின் உருவாக்கத்தையும் நிறுவனத்தின் நெறிமுறையற்ற நடைமுறைகளையும் அவர் காண்கிறார். கார்ப்பரேஷன் தலைவர் முன்னணி விஞ்ஞானி என்பதை ஃப்ளாஷ்பேக் வெளிப்படுத்துகிறது. டெஸ்பரேட் மெஷர்ஸ். கவுண்டவுன் டைமர் டிக் டிக் செய்யும்போது அர்ஜுன் தனது சக்திகளை பயன்படுத்தி பாதுகாப்பு அமைப்புகளை முடக்கி திசைதிருப்பல்களை உருவாக்குகிறார். ஆய்வகத்தின் பாதுகாப்புகளை வழிநடத்த தேவ் மற்றும் விக்ரம் இணைந்து செயல்படுகிறார்கள். தலைவரை எதிர்கொள்வது. அர்ஜுனுக்கு எதிரான தனிப்பட்ட பழிவாங்கலை வெளிப்படுத்தும் கார்ப்பரேஷன் தலைவரை அர்ஜுன் எதிர்கொள்கிறார். அர்ஜுனின் சக்திகள் ஒரு தவறு என்றும் இரட்டையர்களுடன் செயல்முறையை முழுமையாக்க அவர்கள் முயற்சிப்பதாகவும் தலைவர் கூறுகிறார். எஸ்கேப். கவுண்டவுன் அதன் இறுதி நிமிடங்களை அடையும் போது ஒரு குழப்பமான சண்டை வெடிக்கிறது. அர்ஜுன், தேவ், விக்ரம் மற்றும் இரட்டையர் ஆய்வகத்திலிருந்து தப்பிக்க முடிகிறது. அது வெடிக்கும் போது சிப்பாயின் ரகசிய எபிசோட் -2 தொடரும்.